அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோன். நாம் அப்படியே காலையில் எழுந்திரிச்சு வண்டியை கழுவுறதுக்கு நம்ம வெளியே இறங்கணும். நம்ம கார்டனை பார்த்தா அப்படியே அழகாக பச்சை பச்சேன்னு இருந்துச்சு. மேலே வானத்தை பார்த்தேன், ஆஹா மலை மூட்டை மாதிரி இருக்கே, இன்றைக்கி ஏதோ செய்ய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கார்டனில் இறங்கி நம்ம அப்படியே கார்டனை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ராமத்தேன்னா ராம காணா ஒன்றும் எந்திரிக்கல போல இருக்குது. அப்படியே கீழே இலையெல்லாம் கொட்டி கிடந்துச்சு, ஒன்றும் வரல எந்திரிச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கார்டனை சுற்றி பார்த்தோம். இதுதான் ராம உருவாக்கின கார்டன். பாருங்கள் எப்படி பச்சை பச்சேன்னு இருக்குண்டு, சூப்பராக செம்மையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ராமோட கைவனம் தான். நம்ம சமையக்காரக்காக ஜெமியாவில் போயிட்டு ஜாமா வாங்கிட்டு வர சொன்னார். என்னன்னு சொன்னாக்க, இன்றைக்கி லஞ்சு சமைக்கணும், கொஞ்சம் வெஜிடபிள் இல்லை, கொஞ்சம் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெமியாவுக்கு இறங்கியாச்சு. பார்த்தாக்க ஜெமியாவில் இன்றைக்கி நாளைக்கு பெருநாங்கிறதுனால ஒன்றும் வரேன் அப்படி இல்லை. நான் தான் காலையில் முன்னாடியே வந்துட்டேன், எனக்கு என்னன்னு தெரியல. கடைசியில் பார்த்தா டிரைவர்மார்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அதே மாதிரி மணிமேடமார்கள் நிறையா இங்கே ஜாமான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வெஜிடபிள் செக்ஷனில் வண்டியை விட்டோம். நமக்கு தேவையான ஜாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபில் அதாவது வந்து கேப்சிகன் அதாவது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஐட்டம் ஹஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம அப்படியே பார்த்தோம் என்னென்ன ஜாமான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. எல்லாம் அப்போ தான் வந்து இறங்கியிருக்குது. உருளைக்கிழங்குலேருந்து தர்பூசணி கூல் டயத்தில் இப்போ விற்கிறாங்க. சரி நம்ம வாழைப்பழம் எடுப்போம்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை பார்த்தாக்கா எல்லாம் அப்படியே செங்காயாக இருந்துச்சு. இன்றைக்கி கடிக்க முடியும், சாப்பிட முடியாது, எப்படியும் 2-3 நாள் போகும். சரி நம்ம அப்புறம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான டூத் பேஸ்ட் அதாவது சென்சோடியன், நம்ம சென்சோடியன் தான் எப்போதும் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட பிராண்ட் எங்கடான்னு பார்த்தா கடைசியில் கீழே வச்சுருந்தாங்க. இதுதான் நம்மளோட பிராண்ட், நாம யூஸ் பண்ணுறது. ஓகே இது நம்ம எடுத்துக்கிட்டு நேராக நம்ம என்ன பண்ணோம், அடுத்து வேறு என்னன்னு பார்த்தா ஷேவிங் க்ரீம் இல்லை. ஷேவிங் க்ரீம் பார்க்குறதுக்கு நம்ம வந்து நிவியா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த நிவியா நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் சரியான விலை எப்படி 1.5 நேரம் வரும். நம்மளோட இந்த இருக்குது 580 காசு. இது வந்து ரொம்ப விலை போகுது, ஆனால் சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபார்ம் சூப்பராக இருக்கும். இதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது இங்கே கோயத்தில் வந்த காலத்துலேருந்து. அப்படியே நம்ம ஜெமியா விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் 2 பில்லு போட்டாச்சு. எனக்கு தனியாக ஜாமான் வேணும் அந்த பில்லு, வீட்டுக்கு தனியாக வேணும் அந்த பில்லு. அதை கழுவிட்ட கொண்டே கொடுக்கணும். அதனால் வந்தாச்சு. நம்ம அப்படியே வண்டியில் வந்து பார்த்தாக்க சில்லற காசு நிறையா கிடந்துச்சு. வண்டி ஓட்டுறப்பெல்லாம் யூட்டர்ன் போடுறப்ப லெஃப்ட் போடுறது ஒரே கடக்க முடக்க ஒரே சத்தம். காசு பணம் துட்டு மணிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அள்ளி நான் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் நினைக்கலாம், இதென்ன பாபா காசு தானே நீ என்ன போட்டுக்கிற அப்படின்னு சொல்லி. நோ இதெல்லாம் ஏன் காசு தான் நண்பா, நான் அதனால தான் உரிமையாக எடுத்து போட்டுக்கிட்டேன். ஜாமான் இறங்கி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கப்போ தான் பார்த்தேன் ராமு அப்போ தான் எந்திரிச்சு வந்து பல்ல விளக்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கு. கிளவி சொல்லியிருக்கும் போல இருக்கு, மழை வருது எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைடான்னு சொல்லிச்சு போல இருக்கு. பாவம் எல்லாத்தையும் ராமு அள்ளிக்கிட்டு என்னடா ராமு அப்படின்னு. அட என்ன கேட்குறேன், இப்போ கிளவி சொல்லிடுச்சு எல்லாத்தையும் எடுக்க சொல்லி மழை வர போதான் அப்படின்ட்டு. ஆனால் மானம் முட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு, மழை வர மாதிரி தெரியல. எனக்கு என்ன சந்தேகமாக இருந்துச்சு, மழை வருமா வராதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தான் கடைசியில் பார்த்தா கேஸ் வண்டி வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டில் வந்து வாரத்தில் எப்படி 2 ட்ரிப்பு கேஸ் இறக்கணும். ஏன்னா அவ்வளோக்கு சமைச்சு தள்ளுறதுனால கேஸ் பாவம் ராமு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தான். ஆனால் ஏற்கனவே ராமு சொன்னா, அண்ணா எனக்கு கையெல்லாம் சைடில் ஷோல்டர் வலிக்குதுண்ணா அப்படின்னா. பாவம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் ஒரு கை போடுறேன் புறா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு 2 பேரும் தூக்கிட்டு நடந்தோம். கிச்சன் வரையும் தூக்கிட்டு நடக்கணும். எங்கள் வீடு கொஞ்சம் ஹைட்டில் மேலே மோட்டில் இருக்கும். ஒரு வழியை நம்ம இறங்கிட்ட சாயந்தரம் 4 மணி இருக்கு. கிளவி டெலிஃபோன் பண்ணி பஸ்ஸில் இருந்தால் 20 தினாரு போயிட்டு ரோஜா பூ வாங்கிட்டு வான்னு சொல்லிச்சு. ரோஜா பூ ஆமாம், நாளைக்கு பெருநாளில் வீட்டை வந்து அலங்கரிக்கிறதுக்கு நம்ம கிளவி எப்போதுமே வந்து வருஷம் அந்த மாதிரி ரோஜா பூ வாங்கிட்டு சொல்லணும். இந்த வருஷம் நம்ம அந்த ரோஜா பூ வாங்க எங்கே போகிறோம்னு சொன்னாக்கா சால்மியாவில் ஒரு இடம் இருக்குது, தஹானி ஃப்ளவர் ஷாப். இந்த இருக்குது இந்த தஹானி ஃப்ளவர். இது எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா முபாரக் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்குது. இந்த பாருங்க, இந்த இதான் தஹானி ஃப்ளவர். அண்டர் கிரவுண்டில் இறங்கணும். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாது பிளாஸ்டிக்குங்க. பிளாஸ்டிக் இருக்குது, ஃப்ரெஷ் இருக்குது. இது தாங்க இந்த ஃப்ரிட்ஜ், பூ வைக்கிற ஃப்ரிட்ஜ். இறங்கி உள்ளுக்குள்ளே பார்த்தாக்கா என்னடா கல்ச்சராக போவீங்களா, இப்படி கழுவி வச்சிருக்கிறீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் அங்கே உள்ள வேலை பார்க்குற தம்பி வந்து சொன்னாப்புல, அண்ணா இந்த பாரு எதுவுமே இங்கே கிடையாது, இந்த பாரு இதில் தான் ரோஜா பூலாம் அடுக்கி இருக்கும், எல்லாம் கட்டி சட்டியெல்லாம் கழுவி மூடி வச்சுருக்காங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் பார்த்தா இங்கிட்டலாம் வந்தாக்கோ நடக்க முடியாது, அவ்வளோதுக்கு வரும் பூக்களை அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க இந்த ரஃப் புல்லாக. இப்படி இருக்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஏடா மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணா அவன் சொன்னான், அண்ணா இது வந்து சங்கு சத்தம் கேட்கறதுனால சங்கு சத்தம் நின்றா தான் கப்பல் வரும், கப்பலில் தான் ஜாமான் வந்துக்கிட்டு இருக்கான். அட போங்கடான்னு சொல்லிட்டு பக்கத்தில் சைடில் பார்த்த ரஃபில் இது எல்லாம் பிளாஸ்டிக்கெலாம் பார்த்தா செம்மையாக சூப்பராக அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் வாசம் மட்டும்தான் இருக்காது. ஒரே இங்கே பாருங்கள் அப்படியே பிளாஸ்டிக், இது தேவையில்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இறங்குன்னு கிளவிட்ட டெலிஃபோன் பண்ணி சொன்னேன். கிளவி சொன்னிச்சு அங்கே பாரு பக்கத்தில் இன்னொரு புலவர் ஷாப் இருக்கு, அங்கே போணுச்சு. இது அந்த அண்டர் கிரவுண்ட் தான் வச்சிருக்காங்க. இந்த கடையில் போய்ட்டு எப்பா புலவர் வேணும், இங்கே பாரு உள்ளுக்குள்ளே போ, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லை இருக்கிறது தான் அப்படின்னா. சரி பார்த்தாக்க பரவாயில்லையே எல்லாமே இருக்குது. ஏன்னா அது மூங்கில் கம்பு மரம் நிறையா இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை. இது என்னடா சவுக்கு மரமெல்லாம் நிறையா இருக்குது, சரி இதெல்லாம் தேவையில்லை, வேறு பச்சை பச்சை இலையாக இருக்குது, எனக்கு பூத்தா வேணும்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த கடையோட இந்த கடையில் அப்பா இங்கே பாருங்கள் எல்லா சட்டியும் அப்படியே தொடச்சி நக்கி வச்சுருக்கானுங்க. இங்கடா இங்கேயும் வராதான்னு கேட்டால் இவனும் அதே தான் சொன்னான். அண்ணா சங்கு சத்தம் காதை கிழிக்குது இப்போ ஒரு மாதமா, அதனால இப்போ வரவே வராது, நீ கிளம்புன்ட்டான். கிளவிட்ட டெலிஃபோன் அடி சொன்னோன்னே சரி போனேன், நீ என்ன பண்ணுற நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடு அப்படின்ச்சு. தைபாவி ரெஸ்டாரண்ட். நம்ம எப்போ இந்த ஸ்வீட் வாங்க போவோம்ல ஹவாலிக்கு தைபாவின்னு சொல்லி அந்த பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் ஸ்வீட்டெல்லாம் பார்த்து நீங்கள் நினைப்பீங்க ஸ்வீட் தான் வாங்க வந்திருக்கேன். நோ ஸ்வீட்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஃபலாஃபிலு ஃபூலு அப்படின்னு இந்த ஸ்வீட்லாம் பார்க்குறது நாளைக்கு ஈதுங்கிறதுனால செஞ்சு செம்மையாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்படியே செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் பதாம் பிஸ்தாலும் தூவி இருந்துச்சு. நம்ம கிளம்பி
மெசேஜ் போட்டு இந்த சாப்பாடு வாங்கிட்டு நான் அந்த கேஷியர் டெலிஃபோனை கொடுத்துறேன், இந்தாப்பா நீயே படிச்சு நீயே அடிச்சு விட்டுக்க பில்லு அப்படின்ட்டு. கடைசியில் அந்த அடிச்சுட்டு எப்பா 4 தினார் 300 ஃபில்ஸ் பண்ணார், 5 தினார் காசு கொடுத்தேன் ஓகேன்னு சொல்லிட்டு பாக்கி 700 ஃபில்ஸ் காசை கொடுத்துட்டாப்புல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லை எடுத்துக்கிட்டு நேராக கொண்டுட்டு அங்கே அதாவது வந்து சாப்பாடு செய்கிற இடத்துல கொண்டு குத்தி வச்சாச்சு. அவர் தம்பி கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு நான் ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். நமக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இதுதான் நமக்கு ஐட்டம் என்னன்னு கேட்டாக்கா ஃபூலு ஹம்முஸு ஃபலாஃபில் இதை வாங்கிட்டு வந்தேன். நம்ம பூ தான் வாங்க வந்தேன். கடைசியில் புண்ணாக்கு வாங்குற ஞாபகமாக ஆகிப்போச்சு. கடைசியில் சாப்பாடை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு விட்டேன். ஏன்னா பூ இல்லைன்னு சொல்லிட்டு கவிக்கிட்டு அடித்தேன். சரி பரவாயில்ல பூவெல்லாம் வேணாம் ஒன்று வேணாம் நீ வீட்டை வந்து பார்க்க செய்கிறேன்னு சொன்னிச்சு. இப்போ நாளைக்கு பெருநாங்கிறதுனால மணி மேலாம் ரொம்ப முன்பரமாக அடித்து வச்சுக்கிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டேபிளில் போட்டு இந்தாங்க இதை மாமாட்டா கொடுத்துட்டு சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன். நம்ம வீட்டுக்காக நாளைக்கு வந்து பெருநாளைக்கு சொல்லி சட்டி புட்டிலும் அண்டா குண்டாலும் தேடிக்கிட்டு இருந்தாரு அண்டர் கிரவுண்டில். ஏன்னு கேட்டாங்க நாளைக்கு நம்ம தாய் வீட்டுக்கு தாய் கிளவி வீடுங்கிறதுனால எல்லாமே இங்கே தான் சாப்பிட வருவாங்க. சட்டியெல்லாம் பெரிய பெரிய சட்டி கழுவி சூப்பராக வச்சுட்டாரு. நம்ம கிளவி டெலிஃபோன் பண்ணி என் மாமி வீட்டில் போயிட்டு இது வாங்கிட்டு வா ஸ்வீட் வாங்கிட்டு வா அப்படின்னு. இதுதான் இன்னையோட கடைசி ஸ்வீட், இனிமேல் நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னோட நோம்பு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பெருனா கடைசியில் வீட்டுக்கு வந்து கொடுத்து நம்ம வீட்டு மணி மேலே கோயா இந்த இருக்கு நீ நோம்பு திறக்கிறது சாப்பாடு அதை அப்படியே தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னிச்சு. நான் தூக்க முடியாமல் ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் சம்பூசா குப்பா அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி கிச்சனில் கொண்டா போட்டாச்சு. ஒரு வழியாக பாங்கு சொல்லிட்டாங்க. நான் காக்கா எல்லாம் உட்காந்து நோம்பு திறக்க ஆரம்பிச்சிடும். ராம கூப்பிட்டேன். அப்போ தான் ராமு கிளம்பி வந்தான். என்னன்னா அப்படின்னா வந்து உட்காடுறா இன்றைக்கி கடைசி நோம்பு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு. ராமிட்ட சொன்னேன் டே இப்போயே சாப்பிட்டுக்க இல்லை நான் கஞ்சியில் நோம்பு கஞ்சியெல்லாம் இந்த வருஷத்துல முடிஞ்சு போச்சு, அடுத்த வருஷம் தான் இனிமேல் இன்ஷால்லா நம்ம சாப்பிடுவோம், இந்த வருஷம் கடைசி லாஸ்ட் நோம்பு அப்படின்னு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறமாட்டி மணிமேகலை எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தாக்கா மழை அப்போ தான் பிடிச்சிச்சுப்பா. புடின்னு பிடிச்சி நான் நினச்சேன் கிளவி வெளியே போகாது வேலை சொல்லாது நினச்சிக்கிட்டு இருக்கா தான் கிளவி டெலிஃபோன் அடிச்சு இங்கே வா சலூனில் அதாவது கிளவி எப்போதும் ரெகுலராக போகிற சலூன் ஒன்று ஜப்ரியாவில் இருக்குது. அந்த சலூனில் வேலை போகிற அக்கா ஒன்று திடீர்னு வந்து மாமா எனக்கு வந்து பால் டின்னு கொஞ்சம் கொடுன்னு சொன்னிச்சு. நம்ம கிளவி இந்த மழை பெய்யுறதுன்னு கூட பார்க்காம எனக்கு பால் டின்னை தூக்கி கொடுத்து விட்டு இந்தாப்பா அதை கொண்டுட்டு அந்த விட்டு அதை இங்கே சலூனில் கொண்டு வேலை பார்க்குற ஒரு அக்கா இருக்குது அதை கொண்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிச்சு. அதோட கொஞ்சம் ஸ்வீட்டும் வச்சு கொடுத்து விட்டுச்சு. என்னடா கிளவி இந்த நேரத்தில் மழை பெய்கிற நேரத்தில் அனுப்புறதுன்னு நினச்சிக்கிட்டு அது சொன்னிச்சு கிளவி இந்த பாரு மழை பெய்யுது நீ மழை விட்டோனே போன்னு சொன்னிச்சு. மழை எப்போ விடுறது நான் வேலை எப்போ முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கல்விவழியும் தூக்கி நான் வண்டியில் போட்டு நான் கிளம்பிட்டேன். பார்த்தாக்க அது ஜபுரியாங்கிற ஒரு ஏரியா. நம்ம ஏரியாவிலேருந்து கரெக்டாக ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். மழை வேற செம்ம பீன்னு பிச்சுச்சு. வண்டியெல்லாம் மெதுவாக தான் போணுச்சு எறும்பு மாதிரி. நானும் மெதுவாக போனேன். ஒரு வழியாக ஜபுரியா அந்த சலூனுக்கு போய் இறங்கிட்டேன். டெலிஃபோன் அடித்தேன். அந்த அக்கா அப்போ தான் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. அந்த அக்கா கையில் பிடிக்கா நல்ல நேரத்துக்கு நீ கேட்ட சாமான் சொல்லி கொடுத்துட்டு நேராக நம்ம லாண்ட்ரிக்கு வந்தோம். லாண்ட்ரியில் நம்ம துணியை வந்து இதில் போட்டோம். எதுக்கு நம்ம வாங்கின துணி இருக்குல்ல பெருநாளைக்கு அதை வந்து லாண்ட்ரியில் போட்டோம். நான் எப்போதுமே லாண்ட்ரியில் புது துணியை வாங்கினா லாண்ட்ரியில் போட்டுருவேன். ஏன்னு கேட்டாக்க எல்லாம் ரிட்டர்ன் போட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க கடையில். அதனால் அப்படியே நான் போட மாட்டேன். அப்புறம் நம்ம கிளவியை திருப்பி டெலிஃபோன் அடித்து அவங்க சொந்தக்கார வீட்டில் நாளைக்கு வந்து பெருநாங்கிறதுனால அவங்க ஏதோ ஸ்வீட் செஞ்சு வச்சுருக்காங்களாம். அந்த ஸ்வீட்டை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சி விட்டுச்சு. அந்த வீடு கரு முருண்டு இருட்டாக இருந்துச்சு. என்னடா அது லைட்டாக பண்ணி தூங்குறாங்க போல. கதவை தட்டி பார்த்தா சரியவில்லை. நல்ல வேலைக்கு அந்த கிளவியோட டெலிஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது. அந்த கிளவி அடிச்சு மாமா நான் வெளியே நிற்கிறேன் ஸ்வீட் எங்கே மாமா வாங்கிட்டு வர சொன்னிச்சுன்னு சொன்னேன். பொறுப்பாக கொஞ்சம் சொல்லிட்டு அப்போ தான் இறங்கி வந்து அந்த ஸ்வீட்டை கொண்டாந்து கொடுத்துச்சு. இதுதான் அந்த ஸ்வீட்டு. வாங்கிட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு விட்டோம். அந்த வீட்டு கார்டனை பாருங்கள் எல்லாம் செண்டி பூ அந்த பூ இந்த பூன்னு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் பனை மரத்தையும் சேர்த்து வளர்த்து வச்சிருக்காங்க. பனை மரமெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வீட்டுக்கு முன்னால் வச்சிருக்காங்க. சரி பார்த்துட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போவோம். வேற என்ன வேலை இருக்குன்னு தெரியல நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் ரூமில் வந்து பார்த்தேன் என்னோட பெருநா ட்ரெஸ் எப்படி செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா. இதுதான் நாசர் ஸ்போர்ட்ஸில் நான் வாங்கினது. ஆமாம் ஒரு வழியில் அயன் பண்ணி கொண்டாந்து வீட்டில் ரூமில் மாட்டி வச்சுட்டேன். இன்ஷால்லா நாளைக்கு பெருநாளைக்கு இதை கொடுத்துட்டு தான் பள்ளிக்கு போகணும். காலைல 4:30 எந்திரிச்சிடணும். நம்ம கலையை டெலிஃபோன் பண்ணி டேபிளுக்கு விரிக்கிற பிளாஸ்டிக் வேணும் நீ வந்து என்ன பண்ணுற ஜெமியாவில் போய் வாங்கிட்டு வா. இது எங்கே இருக்குனாக்கா லவாசமாயிலா ஃபேமிலி சென்டர் இது நம்ம மிஷ்ரூஃபில் இருக்குது. இதை போய் வாங்குறதுக்கு எத்தனை மீட்டர் வேணும்னு கேட்டால் கிளவிட்டு அது 3 மீட்டரா மொத்தம் 2 வாங்கிருச்சு. மொத்தம் 6 மீட்டர். இதோட ஒரு மீட்டர் வந்து 830 காசுன்னு சொன்னாப்புல. எனக்கு வந்து 6 மீட்டர் வேணும். ஒரு மாதிரியே வந்து 4 தினா 980 காசு. இதை வாங்கியாச்சு 2 டேபிளுக்கு. இது வந்து டேபிளுக்கு மேலே விரிச்சிருப்பாங்க சாப்பாட்டுக்கு. அதுக்கு மேலே வந்து சூப்பராகவும் விரிப்பாங்க. இதை வாங்கிட்டு நம்ம நேராக நிறந்தோம். ஆகா மணி 11 காலாச்சு. இதுக்கப்புறம் எங்கடா கிளவி வேலை செய்ய போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தான் கிளவி டெலிஃபோன் அடிச்சிச்சு. பஸ் இது எங்கே இருக்குன்னு சொன்னிச்சு. ஆஹா அடுத்த வேலையா அப்படின்னு நினச்சிட்டு என்ன மாமா என்ன இப்போ தான் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நேராக ஜெமியாவுக்கு போ. நாளைக்கு வந்து நம்ம பெருநாங்கிறதுனால இங்கே எல்லாரும் மக்கள்லாம் வந்து வருவாங்க. அவங்களுக்கு ஜூஸ் ஊற்றி கொடுக்கணும். ஜூஸ் இல்லை நீ என்ன பண்ணுற 2 லெமன் மென்ட்டு அதாவது வந்து நாடக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சவுதி கம்பெனி தான் இது. 2 லெமன் மென்ட் ஜூஸ் எடுத்துக்க. ஒன்று ஃப்ரௌலான்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி. இது விலை குறவு தான். இது நாடக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சவுதி கம்பெனி. இதில் இருந்து நான் 3 தூக்கிட்டு நான் ட்ராலி எடுத்துகிட்டு வரல நெஞ்சில் அணைச்சிட்டு புள்ள மாதிரி தூக்கிட்டு போனேன். ஏடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெஞ்செல்லாம் ஒரே ஐஸ் மாதிரி வேறு. இது அதாவது இந்த ஜூஸ் ஐஸாக இருக்குன்னா நெஞ்செல்லாம் எனக்கு ஐஸ் ஆகி போயிடுச்சு. ஒரு வழியை தூக்கிட்டு அப்படியே மெல்ல கொண்டு கேஷியர்கிட்ட கொண்டு கொடுத்து கேஷியர் பில் அடிச்சுட்டு கடைசி கையில் கொடுத்துட்டாப்புல. ஓகே நண்பா நம்ம கிளம்பியாச்சு. அடுத்து என்ன வேலையில இருக்காது. மணி இப்போ 11:30 ஆகி போச்சு. கிளவி சொல்லாது ஓகே ஈது முபாரக் நாளைக்கு பெருநாளைக்கு தொழுதுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய் டாட்டா வரட்டா.